கீதா, ஏன் அங்கே தனியாக போய் நிற்கா? இங்கே வா, பக்கத்தில் வந்து உட்காரு, இடம் இருக்குல்ல. இல்ல மீனா, நான் இங்கே நிற்கேன். இனி பஸ் வந்துடும்ல. என் மேலே ஏதாச்சும் கோவமா? ஏதோ அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற. சரி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்? இல்லை, நீ பிஹேவ் பண்ணுறது வித்தியாசமாக இருக்குது, அதான் கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். அப்போ இங்கே பக்கத்தில் வந்து உட்காரு. அம்மா இப்போ வந்து அதில் நான் வந்து உட்காரணும், விடுதானா? இரு வாரேன். ஹாய் கீதா. ஹாய் மீனா. என்ன இன்னும் பஸ் வரலையா? ஆமாம்மாக்கா, இன்னும் வரலை. எரிச்சலாக இருக்குது, எவ்வளோ நேரம் நிற்கிது. ஹாய் ரம்யா. மீனா, நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா இன்னைக்கு? நான் வெள்ளிக்கிழமையே முடிச்சிட்டேன் பார்த்துக்க. ஏன்னா அடுத்து சனி ஞாயிறு லீவா, எங்கேயாவது வெளியில் போகிறப்ப நம்ம வந்து மறந்துடக்கூடாதுல்ல, அதனால் அன்னைக்கே முடிச்சிட்டேன். ஓ சரி சரி. பாத்தியா ரம்யா, ஒரு வாரத்தை இந்த பிள்ளை என்கிட்ட சொல்லிச்சா நான் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன், நீ ஹோம்ஒர்க் எழுதினியா முடிச்சியான்னு எத்தான் அவள் கேட்டாலா பாரு. சரி விடு, அவளே மறந்துருப்பாளா இருக்கும். இதெல்லாம் பெருசாக எடுக்காத லூசு. நம்ம தான் லூசு ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்களாம் பற்றியா கரெக்டாக இருக்கிறாங்க. சீரியஸாக நான் மறந்துட்டேன் கீதா, சத்தியமாக நான் வேணும்னே எதுவுமே பண்ணலை. நான் எழுதி முடிச்சிட்டேங்கிறதே எனக்கு திங்கக்கிழமை காலையில் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அப்புறம் நான் வந்து உனக்கு நான் நோட்டை கொடுத்து ஷேர் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கடையில் அது வந்துருச்சு கிளாஸுக்கு. அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லு? உனக்கு தான் என் மேலே அக்கறையே கிடையாது. நான் பாரு லூஸ் மாதிரி எதுனாலும் உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு என்ன சொல்லணும். சாரி கீதா, இனிமேல் இப்படி பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் கீதா, பேசு கீதா. இவன் சாரி கேட்டோட நாங்கள் எல்லாம் மாறிடும். விடம்மா, சரி எரிச்சலாக இருக்கு. சரி கீதா, இனி நீயா பேசுனா பேசுகிறேன். சரி சரி, நான் நடந்து போகிறேன். என்னன்னையும் போ, எனக்கு என்ன. அவள் தான் சாரி சொல்கிறாள்ல, அவள் என்ன வேணும்னா பண்ணா. பாவமாக இருக்குட்டி, பேசிட்டி. இவன் வந்துட்டா அவளுக்கு சப்போர்ட்டுக்கு. வீட்டி அவள் உண்மையாவே நடத்து போகிறா? அப்படியா? ஐயோ, உங்களுக்கு பஸ் வருது. மீனா ஓடியா, பஸ் வருது. சரி கீதா, பார்த்து போயிட்டு வாங்கண்ணா. பாய், நாளைக்கு பார்க்கலாம். மீனா ஓடியா, பஸ் வருது. நான் ஒன்றும் வரல, நீ தான் என்கிட்ட பேச மாட்டில்ல, அப்புறம் என்ன, நான் நடந்தே போய்க்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தானே. ஏம்மா தாயே, நான் எதுவும் நினைக்கல. சீக்கிரம் வா, ஜன்னல் சீட் கிடைக்காம போயிட போகுது. நீ எப்பவும் போல என்கிட்ட பேசுவேன்னு சொல்லி நான் வரேன். சரி, எப்பவும் போல பேசுகிறேன், சீக்கிரம் வா. தேங்க்யூ. பல்ல வேறு ஆளு மண்டை. ஓய். சரி மீனா, பாய், போயிட்டு வாண்ணா, நாளைக்கு பார்க்கலாம். சரி கீதா, நாளைக்கு பார்க்கலாம். மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கீதா, ரம்யா, சாம், ஜோவிகா எல்லாரும் ஹோம்ஒர்க் முடிச்சாச்சா? 4 பேரும் நோட்டை வந்து காட்டிட்டு போ. ஓடியா. டீச்சர் இந்தாங்க டீச்சர், எல்லாமே எழுதிட்டேன். பாப்போம். வெரி குட். இப்படி தான் அன்னன்னைக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்கை அன்னைக்கே முடிச்சிட்டின்னா எதுக்கு நான் அடிக்க போகிறேன், திட்ட போகிறேன்? சூப்பர். தேங்க்யூ டீச்சர். டீச்சர் இந்தாங்க, நானே எழுதிட்டேன். வெரி குட். இப்படி தான் இருக்கணும்னா. டீச்சர் இந்தாங்க. என்னமா பிடிக்க போறா, இவ்வளோ வேகமாக சொல்கிற? அப்படிலாம் இல்லை டீச்சர். வெரி குட், சூப்பர், கீப் இட் அப். இப்படி தான் இருக்கணும்னா. தேங்க்யூ டீச்சர். வேர் இஸ் சாம்? சாம் இன்னைக்கு வரல டீச்சர். அவன் ஹோம்ஒர்க் முடிக்கலன்னு நினைக்கிறேன், அதனால தான் வரலையா இருக்குமோ. சேச்சே, அதுக்கெல்லாம் அவன் அசரவே மாட்டான் டீ. வேற ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வருவான்ல, பார்ப்போம்.